நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை சுடர் MA சண்முகம் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுயமரியாதை சுடர் MA சண்முகத்தின் 29ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற MA சண்முகத்தின் நினைவு தின நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், மல்லிகா மாயகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சண்முகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மற்றும் மரக்கன்றுகள் நட்டனர். அதுபோன்று புதுவை மாநில திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் வீரமணி தலைமையில் நிர்வாகிகள் MA சண்முகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பள்ளி கல்லூரி வேன் பேருந்து சோதனை முடிந்துவிட்ட நிலையில் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் 10ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் தலைமையில் அதிகாரிகள் பள்ளி கல்லூரிகளில் அதிரடி ஆய்வு நடத்தினர். அதன்படி கடந்த 3 நாட்களாக பள்ளி கல்லூரி பேருந்து வேன்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் ஆய்வு முகாம் மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையத்தில் துவங்கப்பட்டது. போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் துவக்கி வைத்த முகாமில் போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு FC, லைசன்ஸ் போன்ற ஆவணங்களை சரிபார்த்தனர். தொடர்ந்து மெக்கானிக்கல் சோதனை நடத்தப்பட்டு ஆட்டோக்களில் மாணவர் சர்வீஸ் அனுமதிக்கான எண்ணுடன் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர், இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்குழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் தமிழக ஆட்டோக்கள் புதுவை எல்லைக்குள் நுழையக்கூடாது என்று IG ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக பகுதியான கடலூரிலிருந்து புதுவை எல்லையை ஒட்டியுள்ள கிருமாம்பாக்கம், ரெட்டிச்சாவடி போன்ற பகுதிகளுக்கு தமிழக ஷேர் ஆட்டோக்கள் உரிமம் இல்லாமல் இயக்கப்படுவதால் அதிக அளவில் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. எனவே உரிமம் உள்ளிட்ட முறையான ஆவணங்களின்றி புதுவை எல்லைக்குள் எந்த ஆட்டோக்களும் நுழையக்கூடாது என்று IG ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா உத்தரவு பிறப்பித்தார். எனவே 400க்கும் மேற்பட்ட தமிழக ஆட்டோக்கள் புதுவை எல்லைக்குள் நுழைய முடியவில்லை. இதனால் ஆட்டோ சங்க பிரதிநிதிகள் IG-யை நேரில் சந்தித்து ஆட்டோக்கள் மீண்டும் புதுவை எல்லைக்குள் நுழைய வேண்டும் என்று மனு அளித்தனர். ஆனால் IG ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா முறையான ஆவணங்கள் இல்லாத ஆட்டோக்கள் புதுவை எல்லைக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறினால் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனிடம் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பேரவையினர் வாழ்த்து பெற்றனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனை நேரில் சந்தித்த புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். மேலும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுரேஷ், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், ஆதிதிராவிடர் நலக்குழு மாநில துணை அமைப்பாளர் கமலக்கண்ணன், மகளிர் அணி துணைத் தலைவர் ஜெயபாரதி, விவசாய தொழிலாளர் அணி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகிகள் பலர் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்.
அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மாணவர்கள் அறிவியலை விரும்பும்படி செய்யும் நோக்கில் நடத்தப்பட்ட 5 நாள் சிறப்பு உறைவிட கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் பள்ளி கல்வி இயக்கக சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு சார்பில் 2012-2013 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியுள்ள பள்ளி மாணவர்கள் 30 பேரை தேர்வு செய்து அம்மாணவர்கள் அறிவியலை விரும்பும்படி செய்யும் நோக்கில் 5 நாள் சிறப்பு உறைவிட கோடைகால பயிற்சி முகாம் கடந்த 2ஆம் தேதி முதல் அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வந்தது. இம்முகாமின் நிறைவு விழாவில் பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் முனைவர் கிருஷ்ணன் முகாம் அறிக்கை வாசித்த விழாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் துவாரகாநாத் கலந்து கொண்டு முகாமில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்வி இயக்கக இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், பள்ளி முதல்வர் வளவன் ஆகியோர் வாழ்த்து பேசிய விழாவில் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டி துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் பாரதிதாசன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டிகள் துவக்க விழா பாரதிதாசன் விளையாட்டுத் திடலில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் சாலை போக்குவரத்து கழக தலைவர் ஞானசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது. கீதநாதன் வரவேற்று பேசிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியின் முதல் நாளில் புதுவையைச் சேர்ந்த 20 அணிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தின. இதனைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் தென்னக ரயில்வே, சென்னை சுங்கத்துறை உள்ளிட்ட பல அணிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கலந்து கொள்கின்றன. இதில் வெற்றி பெறும் அணிக்கு 9ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறவுள்ளது. விழாவில் தொழிலதிபர் சப்தகிரி ராமலிங்கம், விளையாட்டுக் கழக தலைவர் ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பாரதிதாசன் விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தலை சமாளிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக மாவோயிஸ்ட் தீவிரவாத குழுக்களின் வன்முறை சம்பவங்களும் அவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைந்து மாவோயிஸ்டுகள் சரணடையும் சம்பவங்கள் அதிகரித்திருந்த நிலையில் சத்தீஸ்கரில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் அடைந்த வெற்றி சரித்திரத்திற்கு பின்னடைவாக அமைந்துவிட்டதாகவும், மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் மத்திய மாநில அரசுகள் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனநாயகத்தில் நக்சல் தீவிரவாதத்திற்கு இடம் இல்லை என்றும் அதற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையை மத்திய அரசு ஏற்கனவே துவங்கிவிட்ட நிலையில் மாநில அரசுகளும் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைத்து கூடுதல் வலிமை சேர்க்கும் என்று தான் நம்புவதாகவும் கூறிய அவர், மிக கடுமையான சவாலாக உருவெடுத்துள்ள மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை சமாளிக்க பாரபட்சமற்ற முறையில் மத்திய மாநில அரசுகள், அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை ஆண்டியார்பாளையத்தில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை விரைந்து முடிக்க வலியுறுத்தி வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியினர் கொம்யூன் ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் இறுதி சடங்கு செய்யும் தகன மேடை டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கி ஓராண்டாகியும் பணி முடிவடையாமல் ஆரம்ப கட்ட நிலையிலேயே உள்ளது. மேலும் கரும காரியம் செய்யும் கொட்டகை கட்டப்படாமலேயே உள்ளது. மேலும் மழை காலங்களில் மக்கள் இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்கு செய்ய சிரமப்படுகின்றனர். எனவே தகன மேடை, கருமாதி கொட்டகை பணியினை விரைந்து முடிக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி தலைவர் காந்தி, மங்களம் தொகுதி தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆண்டியார்பாளையம் கிராமத்து இளைஞர்கள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமனிடம் மனு அளித்தனர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு கடந்த 2ஆம் தேதி நாடு முழுவதும் 14 நகரங்களில் 96 மையங்களில் நடத்தப்பட்டது. சுமார் 150 இடங்களுக்கு 52,298 மாணவ மாணவிகள் பங்கேற்ற தேர்வின் முடிவுகளை ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இத்தேர்வில் ஆந்திர மாநில மாணவர் 174 மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் புதுவை மாணவர் கார்த்திகேயன் 166 மதிப்பெண்களுடன் 7வது இடத்தையும், மாணவி சுஷ்மா 164 மதிப்பெண்களுடன் 8வது இடத்தையும்,
மாணவி மோனிஷ பிரியா 133 மதிப்பெண்களுடன் 9வது இடத்தையும் பிடித்துள்ள நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களின் பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்ச்சி பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு நேர்முக தேர்வு ஜூலை மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் 15ஆம் தேதி கல்லூரியில் சேர தேர்வானவர்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கப்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு தங்கத்தின் இறக்குமதி வரியை உயர்த்தியதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. மத்திய அரசு தங்கத்தின் இறக்குமதி வரியை 6% 8% உயர்த்தி அறிவித்துள்ளது. மேலும் அதிகரித்து வரும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. இதனால் தங்கத்தின் விலை உயரும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தங்கத்தின் விலை தற்போது உயர துவங்கியுள்ளது. அதன்படி நேற்று 1 கிராம் 2553 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,424 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட தங்கம் இன்று கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 2,603 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,824 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்த விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.